அப்படி இல்ல. அப்படி இருக்கிற பகுதிகள் இல்லன்னு உங்களால மறுக்க முடியுமா? இருக்குது. எத்தனை ஊர்கள்ல ராவுத்தர் மறைக்கார் ரெண்டா தங்களை பிரித்துக் கொள்வார்கள். பிரித்துக் கொண்டு ராவுத்தர் மறைக்கார் வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாரு, மறைக்கார் ராவுத்தர் வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார். வேற ஜாதியா, அவங்க வேற ஜாதியா. காயல்பட்டினம் போனீங்கன்னு சொன்னா அதுல அரபி ஜாதி, அரபி இல்லாத ஜாதின்னு பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாம் உயர்ந்தவங்க, அரபு வம்சம் எல்லாம். அரபு வம்சம் தான், அபுஜெஹில் கூட அரபு வம்சம் தான். அரபு வம்சத்துக்கு இஸ்லாத்துல சிறப்பு இருக்குதா? லா முதலி அரபியின் அஜமின்னாங்க. அரபு மொழி பேசுறவனுக்கு வேற மொழி பேசுபவர்களை விட எந்த ஒரு சிறப்புமே கிடையாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மொழியினால சிறப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு மார்க்கத்துல இவன் என்ன பண்ணிவிட்டான், இவங்க அரபி வம்சம், எகிப்துல இருந்து வந்தாங்க, அங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தங்களை ஒரு உயர்ந்த குலமாக நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சம்பந்தமே பண்ண மாட்டாங்க, கொடுக்கல வச்சுக்கிற மாட்டாங்க. இது எப்படி நம்மள்ட்ட வந்துச்சு? இது எப்படி இஸ்லாத்துல இருக்க முடியும்? எந்த குர்ஆன்ல இப்படி அல்லாஹ் அனுமதிக்கிறான்? எந்த ஹதீஸ்ல இதுக்கு அனுமதி இருக்குது? உங்களை ராவுத்தர், மாலிக்காரு, லெப்பே, தக்கினி என்றெல்லாம் ஜாதியாக பிரித்துக் கொண்டு தக்கினி தான் பொண்ணெடுப்பாரு, இவர் தக்கினி இல்லாதவர் தான் பொண்ணெடுப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தம் பண்ணி கொடுறது இல்லைன்னா இது என்ன மார்க்கம்? நீ வேற ஜாதியா, வேற குலமா? ஒரே மார்க்கம் தானங்க. இப்படி இருந்தவர்களை எல்லாம் பெல்ட்டா இஸ்லாம் ஒன்று நினைச்சிச்சு. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ذكر وانثى, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஅபன் வ கபாயில லிதஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி கிளை கோத்திரம் ஆக்கியிருக்கிறோம். கிளை கோத்திரம் இஸ்லாத்தில் இருக்கு, உயர்வுக்காக வேண்டி இல்ல. எதுக்காக வேண்டி? அறிந்து கொள்வதற்காக வேண்டி. நாலு அப்துல் காதர் ஒரு தெருவில் இருந்தா எந்த அப்துல் காதர் குறிப்பிட்டு அறிந்து கொள்ள முடியாது. அதுக்காக வேண்டி அந்த வீட்டு அப்துல் காதர், இந்த வீட்டு அப்துல் காதர் சொன்னா டக்குன்னு புரியும். இதுக்கு வேண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இந்த அப்துல் காதர் வசந்தவர், அந்த அப்துல் காதர் தாழ்ந்தவர், இதுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. அப்ப இதுகளை எல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். சில பேரு இப்போ குறைஞ்சு போச்சு. ஆனா மதுரை, ராமநாதபுரம் போன்ற எங்கள் பகுதிகளில் எல்லாம் பெயரோட அதை சேர்த்து எழுதக்கூடிய பழக்கம் எல்லாம் இருக்கிறது. காரைக்கால்ல போங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் தன் பெயருக்கு பின்னாடி அந்த மறைக்காருன்னு சேர்த்தே போடுறான். பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஃபரூக் இருந்தார், ஃபரூக் தான் ஒரு பேரு, ஃபாரூக். அதிக ஃபரூக் மறைக்காரு. அது ஒரு ஜாதி மாதிரி மற்றவர்கள் எப்படி போடுவாங்களோ, இப்ப தேவர்னா தேவர்னு பின்னாடி போட்டுக்குருவாங்க. சாண்டோ சின்னப்பா தேவர், முத்துராமலிங்க தேவர்னு அவங்க போட்டுக்குருவாங்க. செட்டியார்னா ராமலிங்க செட்டியாரு, அண்ணாமலை செட்டியார்னு சொல்லி அப்படி போட்டுக் கொள்வார்கள். அவங்கள்ட்ட இருக்குது, போடுறாங்க. அவங்க மார்க்கத்தில் இருக்குது, அப்படி போடலான்னு அவங்க மார்க்க அனுமதி இருக்குது. அவங்க போடுறத பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட இல்ல. உங்களுக்கு நீங்கள் ஏற்றிருக்கிற மார்க்கத்தில் இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கும் பாக்குறோம், சில பேர் முஸ்லீம்ல அம்பலம் பின்னாடி சேர்த்துக்குருவாங்க. அந்த அம்பலம் இந்த அம்பலம் சொல்லி. அது மதுரை, பெரியகுளம், தேனி, திண்டுக்கல் பகுதிகளில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். காரைக்கால் பகுதிகளில், கடலோர பகுதிகளில் எல்லாம் தங்கள் பேருக்கு பின்னாடி மறைக்காருன்னு சேர்த்துக்கிறாங்க, ராவுத்தர்னு சேர்த்துக்குருவாங்க. ராவுத்தர் அப்பா கல்லூரியே இருக்குது. அதெல்லாம் என்ன காரணம்? கருத்த ராவுத்தர், செவத்த ராவுத்தர், இப்ராஹிம் ராவுத்தர், இஸ்மாயில் ராவுத்தர் சொல்லி இப்படியான ஜாதிகளை போட்ட உடனே அந்த மக்கள் பாக்குறாங்க, என்னப்பா இதெல்லாம் ஒன்னதானே இருக்குது. எங்க அந்த செட்டியார், இந்த செட்டியார், இந்த ராவுத்தர், அந்த ராவுத்தர் எல்லாம் ஒண்ணுதானே. இதுல என்னத்துக்கு எங்களை கூப்பிடுறீங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க தீண்டாமையை கடைப்பிடிக்கிறாங்க, நம்ம அதுவும் கூட இல்ல. அந்த வகையில் பாராட்டுவோம். ஏன் இப்படி உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க? இந்த மாதிரியான அடையாளம் உங்களுக்கு தேவையான படிப்பு டிகிரியா ராவுத்தருங்கிறது, பிஏ எம்ஏ மாதிரி பின்னாடி சேர்க்கறதுக்கு. இது ஜாதி மாதிரி தகப்பன் ஒட்டிக்கிட்டு வருது. தகப்பன் மறைக்காருன்னா புள்ள மறைக்காரு, இதான் ஜாதி. வாரிசு முறையில் ஒரு பெண் ஒருவராக வருவதற்கு பேர் தான் ஜாதிங்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஜாதி பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒருவரும் இஸ்லாத்திற்கு வரமாட்டார். பார்ப்பார்கள், ஏண்டா நாங்க வந்துகிட்டு இங்க ராவுத்தர் மறைக்காம கிடக்கிறதுக்கு பதிலா நாங்க செட்டியார் முதலியார் இப்படி இருந்துட்டு போறோம், என்னத்துக்கு கேட்பாங்களா இல்லையா? ஒருத்தர் ராவுத்தரா வருவார், ஒருத்தர் முதலியாரா வருவார், நாங்க இப்படி இருந்துட்டு போறோமே. அப்ப நம்முடைய நடவடிக்கைகள்ல இது பெரிய தடையா இருக்கு. ஜாதியில நினைக்கிறாங்க அவங்க. ஆனா நம்மள்ட்ட தீண்டாமை இல்ல. நீ வராத, தொடமாட்டேன் சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனாலும் கல்யாண விஷயங்கள்ல கொஞ்சம் அப்படி வித்தியாசம் காட்டிக்கிறோம். பேர்களை பயன்படுத்தல கொஞ்சம் காலத்துக்கு விட்டுக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு அம்சம் இருக்கிறதுனால அதுவும் இஸ்லாத்துக்கு தடையா இருப்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக முஸ்லிம் அல்லாத நண்பர்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது, அவர்களுடைய கிராமங்களுக்கு சென்று அவர்கள்ட்ட பேசும் பொழுது, அவர்களுக்கு நாங்கள் தாவாவை எடுத்து வைக்கும் பொழுது, இஸ்லாத்திற்கு வந்த மக்களுக்கு நாங்கள் வகுப்பு நடத்தும் பொழுது நாங்கள் சந்திக்கிற கேள்வி இதான். உங்கள்கிட்ட இருக்குது கேட்கிறாங்க, என்ன சொல்றது இருக்குதே. அப்ப நான் எப்படி பிரிப்போம்? நம்ம மக்கள்கிட்ட எப்படி சமாளிப்போம்? நாங்க என்ன சமாளிப்போம்? இஸ்லாத்துல இல்லைங்க, இவங்க செஞ்சாங்க, நாங்க என்ன செய்யறது? இது நல்ல கொள்கை, நீங்க அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்ல வேண்டியது. வேற என்ன செய்யுது?
நீங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்க சமுதாயத்துக்கு நீங்க வழிகாட்டுங்க என்றுதான் சொல்ல முடியுமே தவிர உங்களை காட்டி சேர்க்கிற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இல்ல. அப்ப இது நாங்கள் சந்திக்கிற கேள்விகள்ல முக்கியமானதா இருக்கிறது. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, முஸ்லிம்கள்ட்ட வெளிப்படையாக மக்களுக்கு தெரியறது இருக்குல்ல, கொடுக்கல் வாங்கல் தான் மக்கள்கிட்ட வெளிப்படையா தெரியும். மற்றதெல்லாம் அவங்க தீமையா கருத மாட்டாங்க. நீங்க சினிமாவுக்கு போறீங்க, சினிமாவுக்கு போற தீமைன்னு உலகத்துல எந்த மார்க்கமா சொல்லுமா? அதனால அது அவருக்கு தீமையா தெரியாது. அதுக்காண்டி போங்கன்னு உங்களை சொல்ல வரல. சினிமாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் விமர்சிக்க மாட்டாங்க. அவங்க எதை பாக்குறாங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற சில தீமைகளை முஸ்லிம்கள் சர்வசாதாரணமா செய்யறாங்க, அதை பாக்குறாங்க. வாங்கின கடனை கொடுக்கறது இல்ல, அதுல நம்ம அடிக்க யாருமே முடியாது. முஸ்லிம்கள் சொல்லிக் கொள்கிறோம், வாங்கின கடனை திருப்பி செலுத்துறது இல்ல. இந்த கொடுக்கல் வாங்கல் டெய்லி அவனோட சமயத்து நடக்கும். ஒரு ராமசாமிக்கு அப்துல் காதருக்கும் கூட கொடுக்கல் வாங்கல் விவகாரம் வரும். அதுல அப்துல் காதர் சரியா நடக்கல என்று சொன்னா ராமசாமி என்ன நினைப்பாரு? ஆஹா, இவங்க சரியில்லை, ஏமாத்துறாங்க, இது ஒழுங்கான வழிமுறையா இருந்தா இப்படி செய்வாங்களா இவங்க அப்படின்னு சொல்லி இதை பார்த்துட்டு முஸ்லிம்களை இடப்படக்கூடிய, முஸ்லிம்களை பார்த்துட்டு இஸ்லாத்தை இடப்படக்கூடிய காட்சியை இன்னைக்கு பார்க்கிறோம். கொடுக்கல் வாங்கல நேர்மை இல்ல, வியாபாரத்துல நேர்மை இல்ல, எல்லா பிராடு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா, சென்னைக்கு போறீங்க, சென்னையில இறங்குனா யாருமே தெரியாத யாரும் வந்தா பர்மா பஜார் போக மாட்டாங்க. ஒரு காலத்துல போனாங்க, இப்ப பர்மா பஜாருக்கு போறதுல வெளிநாடு ஜாமான் வாங்குறாங்க, மாறுபாடுகள் நடத்துறாங்க பாருங்க, அந்த மாதிரி பிளாஸ்டாக்களை தேடி ஓடுறாங்க. என்ன காரணம்? இவங்களுடைய அந்த நடவடிக்கைகள், உள்நாட்டு பொருள் வெளிநாட்டு பொருள் விற்கிற தன்மை. ஒருத்தனை விலை கேட்டுட்டு வாங்கிட்டாங்கன்னு வற்புறுத்துவாங்க. நீங்க போய் இந்த பேனா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னு வைங்க, சரி வர்றேன்டா, எதுக்குடா கேட்டேன்னு பிடிச்சிருவாங்க. நம்ம முஸ்லிம், நீ எதுக்கு விலை கேட்ட? விலை கேட்டா பிடிக்கல, விலை கேட்ட வாங்கணும். 10 பேர் சுத்திக்கிறாங்க, வாங்கலன்னு அடி பிடிச்சு விடுவாங்க. இதுக்காக கொஞ்சம் நாளைக்கு வாங்கிட்டு போவாங்க. நடக்குதுங்க. இதை பார்த்து பார்த்து வெறுத்து வியாபாரம் போய் நாசமாக கல்ல ஆக்கிவிட்டான். இன்னைக்கு எதுக்கு சொல்றேன்? உடைச்சு பேரை சொல்லித்தான் சொல்றேன். இப்படியான ஒரு நிலை நாங்க கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலும் நேர்மை இருக்கணும். மட்டமான பொருளை கொடுத்து நல்ல பொருள் சொல்றது, அளவு நிறுவையில் மோசடி செய்யறது, கலப்படம் பண்றது, இதுகள் எல்லாம் நம்மள்ட்ட இல்ல நீங்க சொல்ல முடியுமா? இருக்குது. நீங்க மட்டும் கொஞ்சம் நேர்மையை வியாபாரம் பண்ணி பாருங்க. இன்னும் சொல்றேங்க, இந்த இஸ்லாம் வியாபாரிகளால் தான் இந்தியாவில் பரவுனது, மகான்களால் பரவவே இல்லை. முதல் விளங்கிக்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாம் நாங்கெல்லாம் முஸ்லீமா இருக்கிறோமே, இதுக்கெல்லாம் முழு முதல் காரணமாக இருந்தவர்கள் வியாபாரிகள். வியாபாரிகளாகத்தான் அரபுகள் இங்க வந்தார்கள். மார்க்க பிரச்சாரம் பண்றதுக்கு அங்க ஒரு சங்கத்தை அமைச்சுக்கிட்டு, தாவாவுக்குன்னு ஒரு அமைப்பு உண்டாக்கி கொண்டு, அதுக்கு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு யாரும் வரல. அவங்க எதுக்கு வந்தாங்க? குதிரையை கொண்டு வந்தாங்க, அங்க உள்ள பொருள்களை கொண்டு வந்தாங்க, இங்க உள்ள பொருளை அங்க வாங்குறதுக்கு போனாங்க. இப்படியாக இந்த நாட்டுக்குள்ள வந்த மக்கள் நம்மோடு நம்ம அப்பம்பாட்டனோடு கொடுக்கல் வாங்கல் வச்சாங்க, கொடுத்தாங்க, வாங்கினாங்க. அந்த நேர்மை, அந்த தூய்மை, அந்த சொல் சுத்தம், அவன்கிட்ட கரெக்டா இருக்கும்டா, வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு இருக்காதுடா, எடையா கரெக்டா இருக்கும். பாய் கடையா, அப்துல் கார் கடையா, சந்தேகப்படாத. 1000 கிராமுக்கு 1001 கிராம் இருக்குமே தவிர 999 கிராம் நிச்சயமா இருக்காது. அப்படிங்கிற பேரை நீங்க எடுத்தீங்களா? எடுத்தாங்க. அவங்க பேர் எடுத்தா அவங்களுக்கு தமிழ் தெரியுமா? நான் கேட்கிறேன். அன்றைக்கு அரபிகள் வந்தாங்களே வியாபாரத்துக்காக வேண்டி, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர், அவர்களுக்கு உங்க பாஷை தெரியுமா? அடுக்குமொழியில பேசி உங்களை ஈர்த்தாங்களா? உங்க பாஷையே உங்களுக்கு தெரியாது. இந்த நாட்டில் வந்தாங்க, அவங்களுடைய நட உடை பாவனை பழக்க வழக்கம், அவங்களுடைய நேர்மை நாணயம், அந்த சரக்குல இருந்த தரம், இதுகள் தான் மக்களை ஈர்க்கும். ஒரு வியாபாரி மாத்திரம் நேர்மையா நடந்தால் அவன் எங்கேயோ கொண்டு போயிடலாம். எல்லா முஸ்லீம் சொல்லி வச்ச மாதிரி நடந்தான்னு வைங்க, எவன்டையும் ஃப்ராடு கிடையாது, எவன்டையும் மோசடி கிடையாது, எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. இது ஒரு செகண்ட்ல அப்படி தலைகளை மாத்தி விட்டுருங்க. அப்படி பார்ப்பாங்க, எப்படி இவங்க எல்லாரும் நடக்கிறாங்க, நம்ம தான் இருக்கிறோம் முடியலையே, காசுக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறாங்களே, கரெக்டா இருக்கிறாங்களே, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அப்படின்னா இது இஸ்லாம் அவர்களுக்கு மாத்தி இருக்குது. நினைச்சா வரமாட்டாங்களா? கூட்டம் கூட்டம் வரமாட்டாங்களா? இப்படியான ஒரு தாகம் உலகத்தில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் பெரிய தாகம் இருக்கு.